ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ புரட்டாசி மாதம் இல்லைங்களா, பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சிக்கன் பிரியாணியும் இல்லை. சரி, ஓகே, மஷ்ரூமில் பிரியாணி பண்ணிவிடுவோன்னு பிளான் பண்ணியாச்சு. அக்டோபர் 2ன்றதுனால எனக்கு ஆஃபீஸில் லீவுங்க. ஸோ உங்களுக்குலாம் எப்படி? ஒரு டபராவை எடுத்துகிட்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கூட இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலாக என்னென்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்க விடுவோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நான் அவசரமாக செஞ்சேன், லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு. அதனால் எல்லாத்தையும் கடகடன்னு ஒன்றா சேர்ந்து போட்டு என் ஸ்டைலில் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து வதக்க விட்டு ஆட் பண்ணுங்கள். பட் இப்படி பண்ணாலும் வந்து டேஸ்ட் செம்மையாக தான் வந்துச்சு. அவசரமாக பண்ணுறீங்க, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ தேவையான அளவு மஷ்ரூமையும் ஆட் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் போட்டு நல்லா வதக்க விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் வந்து நல்லா நறுக்கி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1க்கு 2ன்ற அளவில் வந்துட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணி வச்சுருந்த தயிர் அப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். அந்த சைட் கேப்பில் வந்துட்டு நான் வந்து அரிசியை வந்து ஊற போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா தண்ணி ஏற்றிட்டு அரிசியை வந்து ஆட் பண்ணாங்க கொதி வந்ததுக்கப்புறமா. தட்டை போட்டு மூடி கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் தம் போட்டுட்டு இறக்குன பிறகு வந்துட்டு சிக்கன் பிரியாணியை விட வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்துச்சுங்க. பயங்கர உதிரியாக சூப்பராக இருந்தது பிரியாணி. ஸோ இட்ஸ் மஸ்ட் ட்ரை டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட வந்து பெப்பர் மஷ்ரூம் பண்ணேன் சும்மா லைட்டாக.